ஜபம் ஜபம் என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ண என்ன பண்ணோம்? முட்டி போடணும், கண்களை மூடணும், கரங்களை கூப்பணும். வெரி குட். ஜபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி உமக்கே எல்லா துதிக மகிமை செலுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தாவே, மகா மேன்மையும் மகத்துவம் உள்ளவரே, ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வாயிலாக உமக்கு துதி உண்டாகும்படிக்கு சிறு பிள்ளைகள் இடத்தில் ஒரு இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் அருளுடைய சொன்ன தேவனே, ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளை வைத்து இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஆண்டவரே நேற்றைய தினத்திலிருந்து நாளை தினம் வரைக்கும் நடத்தும்படியான இந்த 2ஆம் நாளிலே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் சிறு பிள்ளைகளை கொண்டு இந்த சிறு பிள்ளைகளுக்கு இளம்பிராயத்தில் உம்மை அறிகிற அறிவிலே வளர தேவரீர் தயவு பண்ணும்படியாய் கர்த்தரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் தேவரீர் 3 நாளும் தியானிக்க அதற்குண்டான தொடர்புடைய வேதாகமத்தின் கதைகளை சொல்லி பாடல்களை பாடி இந்த பிள்ளைகளை உற்சாகமூட்டி பிள்ளைகள் பலப்பட, திடப்பட, சீர்பட, ஸ்திரப்பட நிலைநிறுத்தும்படியாய் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் மெய்யாகவே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். நடத்துகிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் யாவரையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், காத்துக்கொள்ளும். தேவரீர் வாலண்டியர்ஸாய் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிச்சனில் உழைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாட்டு பாடுகிறவர்கள், ஆண்டவரே, மற்றும் வாத்திய கருவிகள் வாசிக்கிறவர்கள் யாவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் பங்கு பெற வந்திருக்கிற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் கொண்டு இந்த நாமத்தை மையப்படுத்தும். தொடக்கம் முதல் முடியும் மட்டும் அன்பின் பிரச்சனைகள் மத்தியிலே காணப்படணும். விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இன்னும் வரவேண்டிய சிறு பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு வார். தடைகளை நீக்கி போடும், நாமத்தை மையப்படுத்தும். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெயிலின் உஷ்ணத்தை மட்டுப்படுத்தி தேவரின் முழு பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். சகலத்தையும் உம்முடைய ஆதீனத்துக்குள்ளாய் வைத்துக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதியை சோத்திரத்தோடு விண்ணப்பத்தை மனத்தாழ்மையாய் விசுவாசத்தோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. சரி, நம்முடைய விபிஎஸ்னுடைய தீம்னா பாய்ஸ் சொல்லுங்க. விபிஎஸ் தீம் ஒருத்தன் வாய்ஸ் தான் கேட்குது, ஜோசப் வாய்ஸ் தான் கேட்குது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய தீம் வேர்டு இங்கிலீஷில் வெரி குட். கேர்ள்ஸ் அது மாதிரி தமிழில் சொல்லுங்கள். இங்கிலீஷில் வெரி குட். சேர்ந்து சொல்லலாமா? இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ரைட், சொல்லுங்கள்.
வெரி குட். வெரி குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். சரி, நேற்று மொத்தம் எத்தனை பாட்டு கற்றுக்கினீங்க? வெரி குட். சரி, நேற்று கீழே உங்கள் கிளாஸில் எத்தனை லெசன் கற்றுக்கினீங்க? 2. மதியானத்துக்கு மேலே மொத்தம் எத்தனை லெசன்? எத்தனை லெசன்மா கற்றுக் கொடுத்தீங்க நேற்று? 2. காலையில் 1, ஆஃப்டர்நூன் 1. ஓகே, வெரி குட். இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இன்றைக்கு அதே மாதிரி பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குது? சரி 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 சரி, வெரி குட், வெரி குட். அது பாட சொல்லலாம், அது பாட சொல்லலாம். புட் ஆன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், புட் ஆன் த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளலாம். நேற்று உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? காட் இஸ் லவ். தேவன் அன்பாக இருக்கிறார். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான். இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது பாருங்கள். கொலேசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாருன்னா ஒருத்தர் மட்டும் படிங்க. கொலேசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், பாலி பசங்க கவனிக்கணும். ஏசப்பாக்குள்ள என்னென்ன இருக்குது? ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். நமக்கு ஞான அறிவு வேணுமானவா? ஞான அறிவு வேணுமானவா? பாய்ஸ் வேணுமா இல்லையா? ஏசப்பாவை தரித்து கொண்டா அன்பா இருக்கலாம். ஏசப்பாவை தரித்து கொண்டா ஞானம், அறிவு என்கிற, கவனிடை கவனி, ஏசப்பாவை தரித்து கொண்டால் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். பொக்கிஷம் என்ன? பொக்கிஷம் என்ன? பொக்கிஷம் தங்கம், வெள்ளி, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் சேர்ந்து தானே அது பொக்கிஷம். அது எல்லாம் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? யார்கிட்டமா இருக்கு? ஏசப்பா கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? தம்பி கவனி கவனி, ஏசப்பா கிட்ட இருக்கிற பொக்கிஷன்னா தங்கம், வெள்ளி, பொண்ணு, ஞான, அறிவு, புத்தி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? ஏசப்பா. அதை மொத்தத்தையும் நமக்கு தராரு. எப்போ? அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை அணிந்து கொள்ளும் போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஏசப்பா இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். அதை பற்றி தானே பாடல்கள், அதை பற்றி தானே வகுப்புகள், அதை பற்றி தானே கிளாஸ், எல்லாமே அதை பற்றி தான் சொல்லப்படும். அதனால் இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ள விரும்புகிறேன். கை தூக்கும் போகலாம். ஏசப்பாவை நான் தரித்து கொள்வேன். கை தூ. வெரி குட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்போ பாட்டு பாடலாமா? சரி 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 சரி, ஓகே ஓகே. VBS teachers, VBS teachers, teachers, take over. Praise the Lord. Say praise the Lord. Okay, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு VBS ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே, இன்னைக்கு யார் நேற்று வராமல் இன்னைக்கு மட்டும் வந்தவங்க மட்டும் கை வைத்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் புதுசாக வந்திருக்கீங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ. நாளைக்கு நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வரலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் பாட்டு பாட போகிறோம். சாங் ஷீட் கொடுத்துருப்பா எல்லாருக்கும். சாங் நம்பர் 2. சரி, நேத்து நான் ஒரு ஆக்டிவிட்டி சொன்னேன். பிரைஸ் லார்ட் கிளாப் எப்படி பண்ண சொன்னேன்? பண்ணுங்க. பிரைஸ் வெல்கம் இல்ல, பிரைஸ் லார்ட். பிரைஸ் த லார்ட். பண்ணலையே? எல்லாரும் பண்ணுங்க. பிரைஸ் த லார்ட். சரி, இப்போ அங்கிள் உங்ககிட்ட பேசினாங்கல்ல, அங்கிள் சொன்னாங்கல்ல ஏசப்பாவை தரித்து கொள்றதுனா என்ன? ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் சொன்னார்ல, ஒரு வார்த்தை சொன்னார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. சரி, இப்போ ஜீசஸ் லவ்ஸ் யூக்கு ஒரு கிளாப் சொல்லட்டுமா? பண்ணலாமா? ஜீசஸ் லவ்ஸ் யூ பண்ணுங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ. எப்படி? ஜீசஸ் லவ்ஸ் யூ. யூ. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சரி சரி, இப்போ பிரைஸ் லார்ட் கிளாப் எப்படி பண்ணுங்க? பிரைஸ் த லார்ட் பண்ணுங்க. பிரைஸ் த லார்ட். இப்போ ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாய்ஸ்லாம் பண்ணவே இல்லையே, சீனியர் பாய்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் யூ பண்ணவே இல்லையே, பண்ணவே இல்லை. Jesus loves you. சரி, ஓகே, கவனிங்க, பாடலாம் பாடலாம். My God is strong, He'll do anything big or
பாடலாம் இந்த பாட்டு. ஓகே? ஏன் பண்ண மாட்டீங்க? சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க. நேத்து பாடின பாட்டுல இருந்து 6 சாங் நம்பர் 6 என்ன சாங்? தூர தூரவா? ஓகே ஓகே, சாங் நம்பர் 6 பாடலாமா? சரி, நேத்து பாடுனீங்க இந்த பாட்டு, கதையெல்லாம் கேட்டீங்க. எத்தனை பேர் பிசாசு தூரம் விரட்டுனீங்க? இல்லையே, இப்போ கூட அடிச்சுக்கினீங்களே, நான் பார்த்தனே. சரி, அப்போ பிசாசு தூர போன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடணும்? உங்களுடைய இந்த சேஷ்டையெல்லாம் நிறுத்திடணும். அப்படிதானே? அப்படிதானே? இந்த பாட்டு யார் யாரெல்லாம் கேட்டீங்களோ, பாடணும்னு சொன்னீங்களோ, நீங்க அப்போ எப்படி இருக்கீங்கன்னு நான் இப்போ பார்க்க போறேன். சரியா? ஓகேவா? சரி, ஒரு ப்ரேயர் பண்ணுவோமா? நேத்து பண்ண ப்ரேயர் பண்ணுவோமா? பண்ணலாமா? உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. ஸ்டடி ஸ்டடி, ரெடி, புடி, முடி. பிரைஸ் தி லார்ட். ஏய், சூப்பரா பண்ணீங்களே. மறுபடியும் பண்ணலாம், மறுபடியும் பண்ணலாம். ஸ்டடி, ரெடி, புடி, முடி. சூப்பர். சரி, எல்லாருக்கும் ஒரு வெல்கம் கிளாப் பண்ணிடலாம், சூப்பரா பண்ணதுக்கு. வெல் வெல், கம் கம், வெல்கம். சூப்பரா பண்றீங்களே, வெல்கம் கிளாப் கூட. சரி, ஓகே ஓகே. இப்போ தூர தூர போ பாட்டு பாட போறோம். இந்த பாட்டு பாடுறதுனால ஒருத்தர் பிடிச்சி தள்ளிக்க கூடாது. சரியா? அழகா பாடணும். சரியா? 1 hand டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க, 1 hand டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க. சரி, இப்போ நான் பார்க்க போறேன், பாய்ஸ் சத்தம் அதிகமா, கேர்ள்ஸ் சத்தம் அதிகமானு. ஓகேவா? யார் இப்போ வின் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். பாய்ஸா கேர்ள்ஸா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாய்ஸ் தான் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க, அப்போ யார் சத்தம் அதிகம் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. Oh
தெரியல. அதனால் எல்லாரும் உட்காருங்க. அவங்க மட்டும் ஒரு தடவை தூர தூரம் பாடிட்டு நம்ம கிளாஸ் பிரிஞ்சிடலாம். எல்லா உட்கார அவங்க மட்டும் பாடுவாங்க. டேவிட் பெசானேல் நீ எந்திரு. இவன் பாடுறான். வெரி குட். சவுண்டு வரல, ஆனால் பாடினீங்க. ஆனால் அவனுக்கு பேசவும் தெரியாது, அவனுக்கு காது கேட்குமான்னு தெரியாது. ஆனால் நம்ம பண்ணுறதை பார்த்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அந்த பாஸ்கர் அவ்வளோ அழகாக பண்ணான். நீங்களாம் ஷேம் பண்ணணும். வாய் நல்லா இருக்கு, கை கால் நல்லா இருக்கு, பாடுறதுக்கு வெக்கப்படுறீங்க. ஆனால் அவனுக்கு பாட தெரியல, ஆனால் வாய் அசைக்கிறான். ஆக்ஷன் அவ்வளோ நல்லா பண்ண. இன்னும் நல்லா கிளாப் பண்ண பாஸ்கர். வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்கார், எல்லாம் போங்கப்பா. நேற்றோட இன்னைக்கு எல்லாம் சீக்கிரமாக போகணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, உங்களுக்கும் போர் அடிக்க வைக்கக்கூடாதுன்னு. ஆனாலும் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம நேற்று மாதிரி கிளாஸ் பிரிஞ்சு கீழே போக போகிறோம். சாங் ஷீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு புது பாட்டு இரு வர யாரும் கலெக்ட் பண்ணாது. இருப்பா இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. இப்போ நேற்று காலையில் ஒரு கதை. நேற்று காலையில் கேஜி சில்ட்ரன் மட்டும்தான், கேஜி மட்டும்தான் நான் கேட்குற கேள்வி பதில் சொன்னோம். நேற்று காலையில் ஒரு கதை போய் கீழே கேட்டோம். காலையில் யாரை பற்றி கேட்டீங்க? கேஜி நாகமான். வெரி குட், கிளாப் பண்ணுப்பா. வெரி குட். இப்போ பாய்ஸ் சைட் ஜூனியர்லேருந்து சொல்லணும். நேற்று மத்தியானம் யாரை பற்றி கதை கேட்டோம்? ஜூனியர் பிசாஸ் பிடிச்சோம். அவன் பேர் என்ன? லேகியோன். வெரி குட், கிளாப் கிளாப் கிளாப். சரி சரி ஜூதா, இப்போ இன்னைக்கு அதே மாதிரி 2 கதை இருக்கு. அந்த கதையில் ஒரு கதை பவுலை பற்றி மத்தியானம் பார்க்க போகிறோம். அந்த பவுலை பற்றி ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் வார்த்தையில் சொல்லித்தரேன், என் கூட எல்லாரும் சொல்லுங்க. அந்த பாட்டு நம்ம பாடி முடிச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். சாங் நம்பர் 11 என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? தரிசு பட்டணத்து சவுல். எல்லாரும் சொல்லவே இல்லை, பேசுறீங்க இங்க பாய்ஸ். தரிசு பட்டணத்து சவுல், கொடூரமான சவுல், பயமுறுத்திய சவுல், பவுலாய் மாறின சவுல். தரிசு பட்டணத்து சவுல், கொடூரமான சவுல், பயமுறுத்திய சவுல். மேஷாக் சொல்லணும். பவுலாய் மாறின சவுல், வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான் சவுல். துன்பப்படுத்தின இயேசுவின் சத்தம் துரிதமாய் கேட்ட சவுல், முள்ளில் உதைப்பது கடினமாம் என்று உணர்ந்த சவுல். தேவ சித்தம் நிறைவேற மனம் மாறிய பவுல். இவ்வளவே தான் இந்த பாட்டு, சின்ன பாட்டு. சிங்கிங் டீம், ஆக்ஷன் டீம், சீக்கிரம் வாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இவங்க பாடினதை பார்த்து அப்புறமா நம்ம கத்துக்கலாம். ஆக்ஷனே காணுங்கன்னா பாட்டு
பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான் சவுல் துன்பப்படுத்தின இயேசுவின் சத்தம் துரிதமாய் கேட்ட சவுல் வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான் சவுல் துன்பப்படுத்தின இயேசுவின் சத்தம் துரிதமாய் கேட்ட சவுல் முள்ளில் உதைப்பது கடினமாம் என்றுணர்ந்த சவுல் தேவ சித்தம் மனம் மாறிய பவுல் முள்ளில் உதைப்பது கடினமாம் என்றுணர்ந்த சவுல் தேவ சித்தம் நிறைவேற மனம் மாறிய பவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் ஏச்சுக்கலாமா? ஆக்ஷன் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? இப்போ ஆக்ஷன் பண்ணி பாடலாம். பாய்ஸ் ஜன்னல்ல வெளியே எட்டி பார்க்க கூடாது. இப்படி வாங்க. ஒன் ஹேண்ட் டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க. அப்படியே பின்னாடி ஃப்ரண்ட்ல ஒன் ஹேண்ட் டிஸ்டன்ஸ். ஒன் ஹேண்ட் டிஸ்டன்ஸ். பாய்ஸ் தமிழரசு லோகி ஒன் ஹேண்ட் டிஸ்டன்ஸ் நில்லுங்க, பேசாதீங்க. பாடலாமா? ரெடி? தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான் சவுல் துன்பப்படுத்தின இயேசுவின் சத்தம் துரிதமாய் கேட்ட சவுல் வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான் சவுல் துன்பப்படுத்தின இயேசுவின் சத்தம் துரிதமாய் கேட்ட சவுல் முள்ளில் உதைப்பது கடினமாம் என்றுணர்ந்த சவுல் தேவ சித்தம் நிறைவேற மனம் மாறிய பவுல் முள்ளில் உதைப்பது கடினமாம் என்றுணர்ந்த சவுல் தேவ சித்தம் நிறைவேற மனம் மாறிய பவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் யாருமே பாடல, ஆக்ஷன் பண்ணல. என்னாச்சு? இன்னொரு தடவை பாடலாமா? நல்லா இருக்கா பாட்டு நல்லா இருக்கு தானே? நீங்க யார், பாய்ஸா கேர்ள்ஸா, யார் சத்தம் அதிகமா பாட போறீங்கன்னு இப்ப பார்க்க போறோம். சரியா? கேர்ள்ஸ் உங்களுக்கு இப்போ சேலஞ்சு, அவங்களா நீங்களான்னு பார்க்கலாம். சரியா? தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் தரிசு பட்டணத்து சவுல் கொடூரமான சவுல் பயமுறுத்திய சவுல் பவுலாய் மாறின சவுல் வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான் சவுல் துன்பப்படுத்தின இயேசுவின் சத்தம் துரிதமாய் கேட்ட சவுல் வான ஒளியை கண்டு கீழே விழுந்தான்
ஒரு சாங் பாடிட்டு நம்ம குரூப் கிளாஸ் போகலாம். சும்மா சும்மா நேற்று பாடணும் பாருங்க, சும்மா சும்மா பாட்டு. இப்போ பாடிட்டு 10 சாங் நம்பர் 10. அது ஆக்ஷன் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாடி. சரி, சாங் நம்பர் 10. சத்தம் வரக்கூடாது. ஜீசஸ் லவ்ஸ் யூ கிளாப் சொல்லி கொடுத்தேன். இப்போ அது பண்ணுங்க பார்ப்போம். ஜீசஸ் லவ்ஸ் யூ. எப்படி பாய்ஸ்? ஜீசஸ் லவ்ஸ். பாய்ஸ் சவுண்ட் வருது, கேர்ள்ஸ் சவுண்ட் வரலையே. இப்போ யார் சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போமா? ஜீசஸ் லவ்ஸ் யூ. வெரி குட். சரி, பாய்ஸ்க்கு இப்போ ஒரு கிளாப் பண்ணோம். ஆனால் நான் என்ன கிளாப் பண்ணணும்னு சொல்கிறேன். பைபிள் கிளாப் பண்ணணும் பாய்ஸ்க்கு. எப்படி தெரியுமா பைபிள் கிளாப்? BIBLE. BI. இப்போ அந்த கிளாப்பை பாய்ஸ்க்கு பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். பாத்தியா, உங்களுக்கு அவங்க கிளாப்ஸ் பண்ணாங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த சாங் வந்து இப்போ கற்றுக்கலாம். யார் சத்தமாக பாடுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பாடினீங்கன்னா அவங்க கிளாப் பண்ணுவாங்க. அவங்க பாடினாங்கன்னா அகைன் நீங்கள் தான் அவங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணணும். சரியா பாடலாமா? இங்கே அப்படி திரும்பக்கூடாது, ப்ராப்பராக நிற்கணும். இங்கே பாரு ஹரீஷ், ப்ராப்பராக நில்லுங்க. கவனிங்க. சும்மா சும்மா என்று சொல்லாதே, வம்பு சண்டை ஒன்றுக்கும் போகாதே. சும்மா என்று சொல்லாதே, வம்பு சண்டை ஒன்றுக்கும் போகாதே. நீ இயேசுவின் பிள்ளை, உன்னாலே வரலாமா தொல்ல? லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா? உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா? உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா? பிறரோடு அன்பாக வாழ்ந்திடு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா? பிறரோடு அன்பாக வாழ்ந்திடு. சும்மா என்று சொல்ல மாட்டேன், வம்பு சண்டை ஒன்றுக்கும் போக மாட்டேன். சும்மா என்று சொல்ல மாட்டேன், வம்பு சண்டை ஒன்றுக்கும் போக மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, என்னாலே நீ தொல்லை இல்லை. பாய்ஸ்க்கு பின்னாடி ரோ பாடல. சாம் லைன்லேருந்து இப்போ அவங்க மட்டும் பாட வைக்க போகிறேன். மீதி கிளாப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் உட்காரலாம். அவங்க மட்டும் இந்த தடவை பாடிட்டா கிளாஸ் பிரிச்சுக்கலாம். எல்லாம் உட்காரு, அந்த பொண்ணெல்லாம் மட்டும். சும்மா என்று சொல்லாதே, வம்பு சண்டை ஒன்றுக்கும் போகாதே. சும்மா என்று சொல்லாதே, வம்பு சண்டை ஒன்றுக்கும் போகாதே. நீ இயேசுவின் பிள்ளை, உன்னாலே
நான் வண்டி வேணுமா? சாங் நம்பர் 4. நேத்து வராதவங்கலாம் இன்னைக்கு கத்துக்கலாம். கேப்டன் நாகமா. இங்க பாருங்களேன், இங்க பார். தமிழரசு பேசி சிரிக்கிறவங்க வெளியே போயிடுங்க தயவுசெய்து. Discipline must be followed. David, அமைதி. இந்த பாட்டு சாங் நம்பர் 4 இது நேத்து கத்து கொடுத்துட்டோம். இன்னைக்கு இந்த பாட்டு இவங்க எப்படி பண்றாங்க, நீங்க நினைச்சிருக்கிறீங்க நம்ம பண்றது உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. பின்னாடி இருக்கிற அங்கிள் ஆண்டி எல்லாம் உங்களோட டிசிப்ளினை பார்த்துக்கிறாங்க. யார் பாடுறீங்க, யார் ஆக்ஷன் பண்றீங்க, எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இருக்கு. அதனால நல்லா பாடுங்க. நம்ம சீக்கிரமா லஞ்சுக்கு போறோம்.
மகேஷ் பாபு பாட்டு பாடணும். I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. Since Jesus Christ came in and cleansed my heart from sin, I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. Since Jesus Christ came in and cleanse my heart from sin, I'm in and out and up and down, happy all the time. நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். ஏன் இயேசு உள்ளில் வந்தார், என் பாவம் போக்கினார். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். என் இயேசு உள்ளில் வந்தார், என் பாவம் போக்கினார். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயுள்ளேன். கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி 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 தங்காய் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்ல முதற்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கர்த்தர் வழி செல்ல முதற்படி. எலியாவை போல தேவனோடு சஞ்சரி, நாகமானை போல சுகத்தையும் பெற்றுக்கொள். எலியாவை போல தேவனோடு சஞ்சரி, நாகமானை போல சுகத்தையும் பெற்றுக்கொள். சகேயுவை போல இயேசுவை நீ ஏற்றுக்கொள். பவுலை போல இயேசுவை நீ தரித்துக்கொள். சகேயுவை போல இயேசுவை நீ ஏற்றுக்கொள். பவுலை போல இயேசுவை நீ தரித்துக்கொள். கீழ்ப்படி 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 தம்பி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி 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 தங்காய் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படி. Song number 8. இயேசுக்கு நான் ஒரு செல்லப்பிள்ளை. இயேசுவுக்கு நான் ஒரு செல்லப்பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்லப்பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. லா
சூப்பராக பாடுறீங்க. பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் சரியா, இன்னைக்கு புதுசாக வந்தவங்க பாடுறாங்க. ஏற்கனவே இருந்தவங்க தமிழரசு, சாமு இவங்கெல்லாம் சரியாக பாடலை. இன்னும் நல்லா பாடணும்னு விரும்புகிறேன். ரைட், சாங் நம்பர் 10, சும்மா சும்மா. இங்க பாருங்களேன், எல்லாமே தாரு. இப்போ இந்த 2 நாள்ல நீங்க ஆல்மோஸ்ட் 10 பாட்டுக்கு மேல கத்துட்டீங்க. கத்துக்க வேண்டியது என்ன, ஒரே ஒரு பாட்டு. சாங் நம்பர் 12 ரொம்ப ஈஸி பாட்டு. நாளைக்கு காலையில் அந்த கதை தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கற்றுக்கலாம். 13ஆம் பாட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதனால் நாளைக்கு அதை பாடலாம். இப்போ சாங் நம்பர் 12 பாட போகிறாங்க ஆக்ஷன் டீம் சிங்கர்ஸ். குள்ளசகையு அவன் எட்டி பார்க்கிறான். நாளை காலையில் இந்த கதையை பற்றி நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாட்டு கூட. எப்படி தூரம் தூரம் போ கேட்குறீங்களோ அதே மாதிரி கேட்பீங்க. இந்த பாட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்க பாடுறத கவனமாக கேட்டுக்கலாம். அப்புறமா நாங்கள் லஞ்சுக்கு பிறகு நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு மேலே வரப்போ நம்ம திரும்பி நல்லா பாடலாம்.
பாடணும், சரியா? ஓகே, நீங்களே இப்போ கூட சேர்ந்து பாடுங்க. பாட்டுத்தாள் பார்த்து பார்த்து பாடுங்க. பாய்ஸ் பார்த்து பாடுங்க. இன்னொரு தடவை பாடலாமா? பாட்டு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஏய், பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம், அப்புறம் லஞ்ச் போயிடலாம். ஓகே? Yes,
உங்களுக்கு பசி எடுக்கலையா? சரி, பசி எடுக்கலையாம்மா? பசிதா? ரைட், கை கை. சரி, ஜெபம் முடிச்சுதான். ஜெபம் பண்ணி முடித்த உடனே கீழே போயிட்டு நேற்று மாதிரி உங்களுக்கு கீழே சாப்பாடு பரிமாறப்படும். சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, மேலே வந்துடணும். நம்மளுக்கு கேட் லாக் பண்ணியாச்சா? சாப்பிட்டு எல்லாரும் மேலே வரணும். ஒருத்தரை தொடக்கூடாது, ஒருத்தரை டச் பண்ணக்கூடாது. குழாவில் கை கழுவும்போது குழாவை ஒழுங்காக திறந்து தண்ணி வந்த பிறகு கை கழுவிட்டு மூடிட்டு வரணும். பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊற்றணும். டாய்லெட் போகும்போதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரணும். அப்புறம் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். கரெக்டா தம்பி? கவனி என்ன நம்ம தீம் வேர்டுன்னா இங்கிலீஷில் சரி, வெரி குட். மனசில் வச்சுங்க. ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண பிறகு வாலண்டியர்ஸ் பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புற கீழே ஜெபம் செய்வோம். ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி உமக்கே எல்லா துதிகனமாகியுமே செலுத்தி நன்றி மிதரதைத்தோடுமை துதித்து சோதரித்து வாழ்த்தி வணங்க. ஆண்டவரே கர்த்தாவே, 2ஆம் நாள் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்முடைய கிருபை பெரிதானதற்கான சோதரம். தேவனாய் கர்த்தாவே, நம்முடைய தயவு, நம்முடைய கிருபை, நம்முடைய இரக்கம் பெரிதாக இருந்ததற்கான துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஆகாரத்துக்கு பின்பு ஆண்டவரை நடத்தப்பட இருக்கிற கூட்டத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆகாரத்துக்கு பிள்ளைகள் போகும்போது ஆண்டவரை நேர்த்தியாய் பரிமாற கிருபை செய்யும். முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
பாய்ஸ்? பாய்ஸ் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க. கேர்ள்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ 2 பேருக்குமே 2 பேரும் கிளாப் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இப்போ எல்லாம் அப்படியே உட்காரலாமா? எல்லாம் அப்படியே உட்காரலாம். போங்க பண்ணோம். இப்போ கேர்ள்ஸ் வந்து சாங் நம்பர் 12 கேட்டிருக்காங்க. எல்லாரும் எழுதுங்க பார்க்கலாம். சூப்பராக பாடுறீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடுறீங்க. மத்தியானம் நான் பார்த்தேன். அதனால் இப்போ எல்லாரும் எழுதுன்னு பாடலாம். குள்ள சகையை அவன் எட்டி பார்க்கிறான். லைன் 4 பாய்ஸ். சொன்னது மட்டும் நல்லா சொன்னீங்க கேர்ள்ஸ். ஆக்ஷன் நல்லா பண்ணீங்க. சவுண்டு கொஞ்சம் டல்லாக இருக்கு. ஏன் டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி, இன்னும் பாய்ஸ் என்ன சொன்னீங்க? சாங் நம்பர் 6 தவிர வேற என்ன வேணும்? சரி சரி, சாங் நம்பர் 1 டோன்ட் ஸ்டாப்.
பாடிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாப் கொடுத்துட்டு அவனை கிளாப் பண்ண பார்க்கலாம். கிளாப் கிளாப் கிளாப். வெரி குட். ஆறு நீ பாடணும். நீ பாடவே இல்லையே. நீ பாடுறேன்னு சொல்லி பாடலாம். சரி, எல்லாருமே ஆறு ரொம்ப விருப்பமா உங்களுக்கு ஃபேவரட் ஆயிட்டதுனால எல்லாரும் விரும்புறதுனால சாங் நம்பர் 6 பாடிடலாம். ரொம்ப ஹாப்பியா பாடிருக்காங்க அந்த லாஸ்ட் ரோ. பாய்ஸ் தயவுசெய்து எல்லாரும் ஒரு லாங் கிளாப் கொடுங்க. வெரி குட், வெரி குட். கீப் இட் அப் பாய்ஸ், கீப் இட் அப். ஓகே, எல்லாம் அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. வெரி குட், வெரி நைஸ். எல்லாம் ரொம்ப ஜாலியா பாடுங்க. வெரி குட். சரி, ஓகே. சரிங்க, எல்லாம் கவனிங்க. சரிங்க, கவனிங்க. நேத்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். ஓகே ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, ஒரு குட்டி பையனை பத்தி பார்த்தோம். அவன் பேர் என்ன? தாமஸ். சரி, தாமஸ் எப்படிப்பட்ட பையன்? ரொம்ப வாலு, நாட்டி, அப்புறம் அடிப்பான், திட்டுவான், கோவப்படுவான், அப்புறம் திட்டு வாங்குவான், அப்புறம் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட பையன்? ஒரு தொல்லையான பையன். ஆனா அவன் என்ன பண்ணான்? இந்த கோட்டை கண்டுபிடிச்சான் இல்லையா? ஒரு அழகான உடன் பாக்ஸில் கண்டுபிடிச்சான், எடுத்துட்டு வந்தான். சரி, அவங்க ஸ்கூல்ல ஒரு டே வந்துச்சு. என்ன டே? வெரி குட், காஸ்டியூம் டே. அந்த காஸ்டியூம் டே வந்துச்சா? அந்த காஸ்டியூம் டேல என்ன பண்ணான்? அவன் என்ன சொன்னான்? அவங்க மிஸ் என்ன சொன்னாங்க? காமிமா. அவங்க மிஸ் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒரு ட்ரெஸ் போட்டு வரணும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நீங்கள் என்ன ஆவீங்கன்றது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் எப்படி வந்தாங்க? ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. ஆனால் தாமஸ் எப்படி வந்தான்? அந்த கோட்டு போட்டு வந்தான். அந்த கோட்டு எப்படி இருந்துச்சு அவனுக்கு? தொலைன்னு இருந்துச்சு, லூஸாக இருந்துச்சு. சரி, ஓகே. எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. சரி, ஓகே. அப்புறம் என்ன பண்ணான் அவன்? அவங்க மிஸ்ஸு கேட்டாங்க, நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னா? தெரியலன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியல, அப்படிதானே? சரி, ஓகே. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அவன் அந்த கோட்டை எடுத்துட்டு பண்ணிட்டான், போய் கழட்டி வச்சுட்டான். சரி, ஓகே. கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்களா எல்லாரும்? கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா எப்படி தெரியும்? ஒரிஜினல் நம்ம கண்ணில் பார்த்தா எப்படி தெரியும்? பிரைட்டாக தெரியும். இதே கூலிங் கிளாஸ் போட்டால் உங்களோட நம்ம பார்வையே அதை மாற்றி காட்டும் தானே? சரி, ஓகே. அது இப்ப என்ன
8 o'clock நம்ம இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம போய் பாட்டு பாடிட்டே ஒரு ரவுண்டு போயிட்டு வரப்போகிறோம் சேக்காட்டு ஃபுல்லாக. அதனால் வேனில் வரவங்க, நடந்து வரவங்க, பைக்கில் வரவங்க எல்லாரும் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக போயிடுங்க. நாளைக்கு காலையில் 7:30க்கு இங்கே வந்துடணும். லேட்டாக வரவங்களுக்கு கிரீடம் கிடைக்காது. கிரீடம் நாளைக்கு எல்லாருக்கும் கிரீடம் இருக்குது. கிரீடம் போட்டுட்டு ஜாலியாக நம்ம பாட்டு பாடிட்டே போயிட்டு வரலாம். சரியா? சீக்கிரம் வந்தால் வெயிலுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு, இங்கே நமக்கு எல்லாருக்கும் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. வீட்டில் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, அம்மா டிஃபன் செய்யலை லேட் ஆயிடுச்சுலாம் சொல்ல வேணாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. காலையில் சாப்பாடு நம்மளுக்கு இங்கே, மதிய சாப்பாடாக நம்மளுக்கு இங்கே. அதனால எல்லாரும் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, ப்ரைஸஸ் இருக்குது எல்லாருக்கும். 3 நாள் வந்தவங்களுக்கு அட்டண்டன்ஸ் ப்ரைஸ், குரூப் கிளாஸில் மெமரி வேர்சஸ் சொல்கிறவங்களுக்கு அதுக்கு ப்ரைஸ், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கல்ல அதுக்கும் ப்ரைஸ். நாளைக்கும் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கனாலும் நாளைக்கும் இருக்குது ப்ரைஸ். ஸோ இவ்வளோ ப்ரைஸை நீங்கள் வாங்கிட்டு ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இங்கேருந்து போகலாம். ஓகேவா? 2 நாள் எப்படி ஜாலியாக இருந்தீங்களா, துக்கமாக இருந்தீங்களா? யாரெல்லாம் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை, ரொம்ப போர் அடிச்சுது விபிஎஸ் கை தூக்கு. ஸோ எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, அப்போ எல்லோரும் எழுந்துருங்க. எல்லாம் எழுந்துரு, எல்லாம் எழுந்துரு. லாஸ்ட்டாக song number 2, song number 2, action team. போயிடலாம், அவ்வளோதான். எல்லாம் நிற்கவே இல்லை, ஒழுங்காகவே நிற்கல. இப்போ என்ன ஒரு சாங் சொன்ன, நான் ஒரே பாட்டு மட்டும் சாங் நம்பர் 2 நினச்சேன். கேர்ள்ஸ் வந்து ரொம்ப விருப்பமாக சாங் நம்பர் 8 கேட்குறாங்க. 2 பாட்டை பாடிட்டு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாக போயிடலாம். லைன் அண்ட் இல்லை பாய்ஸ். சாங் நம்பர் 2 தரித்து கொள்ளுங்கள். இரு பாடுவாங்க, அவங்க பாடும்போது தான் நம்ம பாடணும். லைன் அண்ட் இல்லை, முதல்ல லைன் லைன். இயேசுவின் செல்ல பிள்ளையா? உன் பேர் என்ன தம்பி? உன் பேர் என்னடா? ரொம்ப சூப்பரா பாடுற பிரணவ். வெரி
எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. உன் பேர் என்ன? பிரணவ். பிரணவ் ரொம்ப அருமையாக பாடினான். மற்றவங்களாம் யார் பாடினீங்க, பட் பிரணவ் ரொம்ப வாய்ஸ் சத்தமாக லவுடாக ஆக்ஷனோட ரொம்ப அருமையாக பாடினான். அவனுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட். ஓகே சரி சரி. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும்? நமக்கு காலையில் இங்கே டிஃபன் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் நமக்கு நாஸ்டா, டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் காலையில் இங்கே தான் நமக்கு. அதனால் ஏன் 7 மணிக்கு வர முடியாதா? 7 மணிக்கு வர முடியுமா? காலையில் நான் வர்றவங்கள கை தூக்கும் போல. என்னம்மா நீங்கள் 2 பேரும் என்னாச்சு? அது நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு ரைட் கை கைப்படுங்க. நாளைக்கு உங்களுக்கு ப்ரைஸ், ஸ்பெஷல் கிஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது. அதனால் காலையில் நான் ப்ரொசெஷன் போகிறோம். நம்ம ப்ரொசெஷன் போகும்போது சேக்காடில் இருக்கிற ஜனங்களாம் பார்த்து அதிசயம் பண்ணோம். சேக்காடில் இருக்கிறவங்களாம் பார்த்து அதிசயிக்கணும். இவ்வளோ சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகாக கிரீடம் அணிஞ்சிக்கின்னு பாடிக்கின்னு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சேக்காட்டில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படணும். செய்யலாமா? அது மாதிரி செய்யலாமாம்மா? பாய்ஸ் நான் தமிழ் புரியுதா? காலையில் ப்ரொசெஷன் போகிறோம். அதனால் நம்ம சீக்கிரமாக வந்துடலாம். 7 to 7:30 வந்துடலாம். ப்ரொசெஷன் போயிட்டு வந்து டிஃபன் இருக்குது, சாப்பிட்டுட்டு நமக்கு மேலே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக மத்தியானமும் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் இன்றைக்கி யார் யாருக்கு ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு வந்தீங்க? கை தூக்குமாலாம். இன்றைக்கி யார் யார் ஆளை கூப்பிட்டு வந்தீங்க? சரி, உங்கள் பேரெலாம் எழுதப்பட்டிருக்கு. நாளைக்கு நான் மற்றவங்களை கூப்பிட்டு வருவேன். நாளைக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன். கை தூக்குமாலாம். நாளைக்கு நான் ஒரு ஆளை கூட்டின்னு வருவேன். என்னவா கேர்ள்ஸ்? நாளைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வருவேன். பெசலியல் நாளைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வரியா? ரைட். வேற யாரு? ஜீசன் தாஸ் என்னாச்சு? நாளைக்கு கூப்பிட்டு வந்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருக்கு. நாளைக்கு யார் யார் கூப்பிட்டு வருவீங்க? ரைட், நாளைக்கு கூப்பிட்டு வேறு யார்? கேர்ள்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரு, வேறு யாராக இருந்தாலும் என்னவா? என்ன கிரேஸ்? நாளைக்கு வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் 2 பேர் சரி, நாளைக்கு கூப்பிட்டு வாங்க. பாய்ஸ், நாளைக்கு யார் யார் கூப்பிட்டு வரீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ். சரியா? சரி, நம்ம தீம் வேர்டு என்ன? இங்கிலீஷில் வெரி குட். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஜெபம் பண்ணி முடிச்சுதான் மெதுவாக கீழே போனதும் உங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ இருக்குது, சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிடலாம். நெருக்கிக்கின்னு ஓடக்கூடாது. அங்கே ஆர்டராக சொல்லும் போது சின்ன பிள்ளைங்க முதல் போவாங்க, அதுக்கப்புறமா ஜூனியர் அப்புறம் சீனியர். சரியா? சரி, ஜெபம் பண்ணலாமா? முழங்கால போடுங்க. முழங்கால் ஜெபம். ஜோசப் திரும்ப எல்லாம் முடி போடு. ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி பாதம் அணிந்து துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து
நனிமிதரதைத்தோடு உம்மை துதித்து சோதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு VBS 2ஆம் நாள் காலை முதல் இம்மட்டும் நடத்தும்படியாக பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். இதற்காக பிரயாசப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் பாடல்கள் யாவற்றையும் ஆசீர்வதித்து பிள்ளைகள் மறந்து போகாதபடி ஆண்டவரை அதை மனதில் வைத்துக்கொள்ள கிருபை தாரும். நாளைக்கு துரிதமாய் வர கிருபை செய்யும். எல்லாவற்றையும் முழு பொறுப்பு எடுத்துக்கொண்ட அன்புக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டில் பிரயாசப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு அனுப்பிடலும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் துதி சோத்திரத்தோடு விண்ணப்பத்தை மனத்தாழ்மையாய் விசுவாசத்தோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்வாதபடிக்கு நம்மை காக்கும் நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடைய மாசற்றோலா நிறுத்த வளைமிடரும் தாமரூரே ஞானமுள்ளவருமாக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாடல் நம்பர் 12. Yes,
வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் உன் பாவத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவையே நீ தரித்து கொண்டால் நிச்சயம் பரலோகம் செல்லுவாய் இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்லவே உனக்கு ஆசையா இயேசு கிறிஸ்து வருகிறார் சந்திக்காயத்தமா பரலோகம் செல்ல